ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய் மாமன் சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கு ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. மஞ்சமலையும் பயங்கர கோவமா இங்கே பூங்குடி பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்கால சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாமல் மண்டபத்துக்கு வெளியே வந்து நின்றுக்கிட்டு பயங்கர கோவமாக தான் இருக்காங்க. உடனே ராசாத்தியும் அண்ணன் நம்ம இப்படியெல்லாம் கண்டிப்பாக விடவே கூடாது, கண்டிப்பாக இந்த கல்யாணத்தில் மாயாண்டியை நம்ம அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கல்யாணத்துக்குமே வந்தோம். ஆனால் இங்கே பூங்குடி இந்த கல்யாணத்துக்கு நம்ம போட்ட பிளானை எல்லாமே சொதப்பிட்டு உங்களை அசிங்கப்படுத்தினா அந்த மாயாண்டியை அசிங்கப்படுத்தாம அந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சு வச்சுட்டா. எனக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு, எப்படி இவ இப்படி வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ராசாத்தி சொல்லவும் உடனே மஞ்சமலையும் ராசாத்தி நான் பூங்குடியை கூட்டிட்டு வரதுக்காக உள்ள அமுச்சு விட்டுருக்கேன், நீ ஒரு நிமிஷம் அமைதியா இரு, நாங்கள் பூங்குடி கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மஞ்சமலையுமே சொல்லிட்டுறாங்க. பூங்குடியை அவங்களுடைய தங்கச்சி எல்லாம் கூட்டிட்டு வந்து வெளியே நிற்க வைக்கவும் உடனே அவங்களுடைய அப்பாவும் பூங்குடி என்னம்மா பண்ணிட்டு இருக்க, நீ பண்றது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மஞ்சமலை சொல்லிடவும் உடனே ராசாத்தியும் பூங்குடி நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன், நீ உங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கணும், அதுவும் இல்லாமல் நீ இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, இருக்கிற இடமும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி இருக்கிறப்போ இங்கே அழகிற்கு எப்படி அங்கே இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியை ராசாத்தி அது திட்டிக்கிட்டு இருக்கவும் அவங்களுடைய ஃப்ரெண்டு பார்த்துட்டு இது அக்கா நீங்கள் எதுக்குமே நீங்கள் அங்கே பூங்குடியை திட்டவே திட்டாதீங்க, ஏன்னா பூங்குடி எந்த ஒரு தப்புமே பண்ணலை, நீங்கள் சொன்ன மாதிரி பூங்குடி என்னுடைய வீட்டில் தான் இருந்தா, ஆனால் அதுக்குள்ள இங்கே இடையில அங்கே கருங்கல் பாண்டி எங்கள் வீட்டுக்குள்ளே எங்களெல்லாம் கட்டி போட்டுட்டு இங்கே பூங்குடியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே அழகர் அண்ணன் இங்கே எங்களை காப்பாற்றணும் இல்லாமல் அதுக்கப்புறம் பூங்குடியுமே காப்பாற்றி மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார். அழகர் என்ன மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக பூங்குடியை இப்போ நம்ம எந்த கோலத்தில் பார்த்துருப்போமோ தெரியாது, ஏன்னா எங்கள் கருங்கல் பாண்டிக்கு நீங்கள் தான் நிச்சயதார்த்தம் பார்த்தீங்க. ஆனால் கருங்கல் பாண்டி இங்கே பூங்குடியை நாங்கள் இன்ஸ்டியூட் போகிற முதல்லாம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான். அது மட்டும் இல்லாமல் என்ன நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும், என் மேலே நீ தான், எனக்கு மனசுக்குள்ளே நீ தான் மனசு ஃபுல்லுக்க இருக்க, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன், எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லிட்டு உன்னுடைய ஃபோட்டோவை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களே கொடுத்து என்னை பொண்ணு பார்க்க சொன்னாங்க. எனக்குமே உன்னை பிடிச்சிருந்துச்சு, அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையில் இந்த கல்யாணத்துக்குமே ஓகே சொன்னேன். அதே மாதிரி தான் உங்கள் அப்பாவும் இந்த கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் பண்ணாரு, அதுக்கப்புறம் கல்யாண ஏற்பாடுமே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நான் விட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தினமும் இங்க பூங்குடியை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான். இந்த விஷயம் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூங்குடி மனசுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு இருந்தா, ஏன்னா அவங்க அப்பா கஷ்டப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லாம பூங்குடி மறைச்சு வச்சுட்டு இருந்தா. அப்படிப்பட்ட ஒரு இது பூங்குடியை நீங்க இப்படியெல்லாம் கேட்கவே கூடாது. இப்ப கூட எங்க பூங்குடி இங்க நல்லா சந்தோஷமா இருக்கானா, உங்களுக்கு முன்னாடி உயிரோடு இருக்கானா, அதுக்கு காரணமே அந்த அழகர் அண்ணன் மட்டும்தான். அழகர் அண்ணன் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா எங்க பூங்குடியை நம்மளால உயிரோடையே பார்த்துருக்க முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பூங்குடியுடைய ஃப்ரெண்டு சொல்லிடவும் உடனே இங்கே மஞ்சமலையும் பூங்குடியை பார்த்து ஆத்தா என்ன நடந்துச்சு ஆத்தா, உங்ககிட்ட எதனா தப்பாக நடந்துக்கிட்டானா, அந்த கருங்கல் பாண்டியை நான் உயிரோடு விட மாட்டாத்தா, சொல்லு ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடி கிட்ட கேட்கவும் உடனே அப்பா நான் உங்களுக்காக தான்ப்பா இங்கே அழகரை கட்டிட்டு வந்தேன், அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் உங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளேயுமே வந்தேன். ஏன்னா உங்களுடைய பாசத்துக்காகவும் உங்களுடைய கஷ்டத்துக்காகவும் நான் எல்லாத்தையுமே நான் உங்கள் கூட இருந்து பார்த்தவங்க. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, எவ்வளோ அவமானப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணமான எல்லாருமே நான் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரைக்கும் அந்த வெறி இருக்குது. ஆனால் இங்கே என்னை காப்பாற்றிட்டு வந்த அழகருக்கு நான் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு கல்யாணத்தில் நான் கலந்துக்கிட்டேன். அங்கே அழகர் மட்டும் கரெக்டான சமயத்தில் வரலன்னா எனக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியல. ஏன்னா இங்கே கருங்கல் பாண்டி என்கிட்ட ரொம்பவே தப்பாகவும் பிஹேவ் பண்ணான்ப்பா, எனக்கு ரொம்பவே பயமாகவும் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் அழகர் என்னுடைய அப்பா மாதிரி என்ன அவன் காப்பாற்றினான். அப்படி இருக்கிறப்போ அவன் சொல்கிறத கேட்கலனாலையும் அப்போ கூட என்கிட்ட என்ன சொன்னான்னா, இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருந்தால் மட்டும் நீ அந்த மண்டபத்துக்கு வரலாம், அப்படி இல்லையா நான் அங்கே மண்டபத்தில் ஏதோ ஒன்று பேசி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பெருந்தன்மையாக அங்கே என்னுடைய சாய்ஸை கேட்டு அதுக்கப்புறம் தான்
இங்கே அழகர் வந்து என்ன மண்டபத்துக்குமே கூட்டிகிட்டு வந்தான். நான் அதனால தான் இப்படி மாற்றி முடிவு எடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சுப்பா, என்னை மன்னிச்சிக்கோங்கப்பா. உங்களுக்காக நான் அவங்கள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவோ பிளான் போட்டுச்சு. ஆனால் அந்த பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்ச தப்பை அவங்கள வந்து நான் உணர வச்சே ஆகும்ப்பா. நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எந்த எல்லைக்குனாலையும் போவேன். என்னுடைய வாழ்க்கையவே உங்களுக்காக நான் அர்ப்பணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடி சொல்லவும், உடனே இதை கேட்ட மஞ்சமலையும் பயங்கர கோவத்தோட, ஆத்தா உங்ககிட்ட கருங்கல் பாண்டி வந்து தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணானா, அந்த கருங்கல் பாண்டியை கண்டிப்பாக நான் உயிரோடைய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலை சொல்லவும், ஒரு சைடு இங்கே அழகர் வந்து சேஃபாக இங்கே பூங்குடியை காப்பாற்றிட்டு வந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற மஞ்சமலையும் சரி, ராசாத்தியும் சரி, ராசாத்தியும் ரொம்பவே அதிர்ச்சியாக தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மஞ்சமலைக்கு பயங்கர கோபமாக இருக்குது. அழகர் வந்து அவங்களுடைய பொண்ணை காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் மேலே கொஞ்சம் பாசமும் அங்கே இருக்கிற மஞ்சமலை மேலே மனசுக்குள்ளே வருது. உடனே, ஆத்தா நீ செஞ்சது கரெக்டான ஒரு விஷயம் தான் ஆத்தா. நீ ஆபத்தாக இருக்கிற போது அவன் வந்து உன்னை காப்பாற்றினா, அவனுக்காக நீ இப்படி ஒரு ஹெல்ப் பண்ண, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் நீ அந்த ஒரு ஹெல்ப் பண்ணிட்டான், உன்னை காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அவங்கள மன்னிச்சிடாத, அவங்கள மறந்துடாத. ஏன்னா அவங்க கேடு கட்டவங்க. ஏன்னா என்ன எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். ஆனால் நீ சின்ன வயசெல்லாம் இருக்கிற போது என்னை ரொம்பவே அவங்க அவமானப்படுத்திருக்காங்க. அதனால் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்கள மட்டும் நான் எப்போவுமே, நான் இறந்தாலையும் அவங்கள நான் மறக்கவும் மாட்டேன், அவங்கள நான் மன்னிக்கவும் மாட்டேன், அவங்கள நான் பழி வாங்கியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையும் மறுபடியும் சொல்லவும், உடனே அங்கே இருக்கிற அழகரும் சபாஸ் சபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்க. உடனே உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? உன்னுடைய பொண்ணை பழி வாங்க அமுச்சு விட்டுருக்க. ஒரு பொண்ணுக்கு நல்லா படிக்கணும், நீ நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்பாங்கன்னு பார்த்தா எங்கள் அப்பாவே ஒருத்தரை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறத நான் இப்போ தான் பார்க்குறேன். ஒரு எல்லாருடைய அப்பாவும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்னுடைய பொண்ணு நல்லபடியாக ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போய் அங்கே சந்தோஷமாக வாழணும்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பாவே பொண்ணுடைய வாழ்க்கை நாசமாக போனாலும் பரவாயில்ல, என்னுடைய கௌரவத்துக்காக அவங்கள நான் பழி வாங்கணும், பழைய பகையை வச்சுக்கிட்டு அவங்கள நான் நல்லாவே நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு அப்பனை நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே கை தட்டிக்கிட்டே வந்து சொல்லவும், உடனே பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்க ராசாத்தியும், இந்த பாரு அழகு, நீ ஏதோ இங்கே பூங்குடியை காப்பாற்றிட்டேன்னு சொல்லிட்டு நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. நீ அவளை காப்பாற்றிருக்கலாம், ஆனால் உங்கள் அப்பா இங்கே என்னுடைய ஃபேமிலிக்கு, என்னுடைய அண்ணனுக்கு செஞ்ச துரோகத்தை நான் எப்போவும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தி சொல்லவும், உடனே அழகரும் அங்கே நின்றுக்கிட்டு, இந்த பாருங்கள், நீங்கள் செஞ்ச தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிச்சிட்டிங்க. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததுக்கே காரணம் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் தான் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் மேலே பழியை தூக்கி போடணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு கோபம் வர வைக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இப்படி எல்லாரையுமே நீங்கள் ஏற்றி விட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உங்ககிட்ட வந்து உங்களை ஆர்கியூமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கெட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குது. அதனால் என்னாலலாம் போய் வந்து உங்ககிட்ட ஆர்கியூமெண்ட்டை நான் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சர்டிஃபிகேட்டெல்லாம் என்னால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே சொல்லிடுறாங்க. உடனே மஞ்சமலையும் அங்கே பூங்குடிக்கிட்ட, சரியாத்தா நான் வீட்டுக்கு போகிறாத்தா, நீ இப்போ சேஃபாக இருக்கல, கண்டிப்பாக நாளைக்கு மஞ்சமலையை கண்டிப்பாக நாளைக்கு அங்கே கருங்கல் பாண்டியை நான் சும்மாவே விட மாட்டேன். அவனுக்கு எவ்வளோ எகத்தாளம் இருந்தால், அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய பொண்ணவே கடத்தி கொண்டு போய் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருப்பான். அவனை அன்னைக்கே என்னுடைய வீட்டுக்கு வந்து அவன் என்கிட்ட ஓவராக பேசின போதே அவனுடைய வாயை கிழிச்சு அமைச்சிருக்கணும். அவனை எதுவுமே பண்ணாமல் அமைச்சதுனால தான் அவன் இப்போ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை சும்மா இல்லை, அவனை உயிரோடையே விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே அழகரும், இந்த பாருமா, உன்னை நீ இருந்த இடத்துல வேறு யார் இருந்திருந்தாலையும் நான் கண்டிப்பாக அந்த இடத்துல காப்பாற்றி எல்லாருமே கூட்டிகிட்டு வந்திருப்பேன். என்னுடைய மனசு அது மாதிரி தான். ஆனால் உங்கள் அப்பா மனசு அது மாதிரி கிடையவே கிடையாது. உங்களுடைய பொண்ணாக இருந்தால் மட்டும்தான் அவர் காப்பாற்றுவார், அவங்க ஃபேமிலியாக இருந்தால் மட்டும்தான் அவர் காப்பாற்றுவார். தன்னுடைய சுயநலத்துக்காக என்ன வேணால் பண்ணக்கூடிய ஆள் உங்கள் அப்பா. ஏன்னா உங்கள் அப்பாவை பற்றி உனக்கு முழுசாக தெரியல. உங்கள் அப்பா பட்ட கஷ்டத்தை பார்த்த, ஆனால் உங்கள் அப்பா
செஞ்ச மிகப்பெரிய காரியங்களெல்லாம் நீ பார்த்தியா? கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்ட. பார்த்துருந்தனா நீ இப்படிலாம் பழி வாங்குவேன், உங்கள் அப்பாக்காக எங்கள் அப்பாவுடைய கௌரவத்தை நிலைநிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீ வந்து நின்று பேசிக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் பண்ணியிருக்கா தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா பண்ணியிருக்க தப்பெல்லாம் சொல்லி எங்கள் அப்பாவை நான் நேர்மைப்படுத்தியோ இல்லை எங்கள் அப்பாவை கௌரவமாக பேசியோ எங்கள் அப்பாவுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஏற்கனவே எங்கள் அப்பா கௌரவமாக தான் இருக்காங்க. இந்த ஊரில் எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய மரியாதை கொடுக்குறாருன்னா எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய நல்ல விஷயங்களெல்லாம் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு நீயே நல்லாவே யோசிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே சொல்லிடுவோம். உடனே இங்கே இருக்கிற பூங்கொடியும், இந்த பாருடா நான் உங்கள்கிட்ட எதுவுமே பேச கிடையாது, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா சொன்ன ஒரு விஷயத்த வந்து நான் செய்யலைன்னு சொல்லிட்டு நானே ரொம்ப கோவத்தில் இருக்கேன். இந்த மாதிரி ஒரு டைமில் நீ என்னை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காத, பேசாமல் இங்கேருந்து நீ கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடி சொல்லவும் உடனே அழகரும், இந்த பாருமா எங்கள் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, தாலி பிரித்து கோக்குரம் ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு, ஆனால் உள்ள நிறைய விஷயங்களெல்லாம் ஒரு சமுதாயமெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பா வந்து உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னார், அதனால தான் கூட்டிகிட்டு போடான்னு வந்திருக்கேன், வா உள்ள ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே பூங்குடியுடைய ஃப்ரெண்டுமே, பூங்குடி எனக்குமே இங்கே இவ சொன்னதை கேட்டு இங்கே அழகர் என்னமோ கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அழகரை பார்க்குற போது ரொம்பவே நல்லவன் மாதிரி தெரியுது புள்ள, நீ கண்டிப்பாக இங்கே அழகரை பழி வாங்கணும், இங்கே இருக்கிற மஞ்சமலையை பழி வாங்கணும்னு மாயாண்டியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் நீ பண்ணி வைக்க போகிற. இங்கே மாயாண்டி என்ன இங்கே இந்த ஊரில் எவ்வளோ கௌரவமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். மாயாண்டி என்ன எந்த ஒரு பொண்ணுக்கும் சரி, இந்த ஊரில் இருக்க யாருக்கும் சரி, யாருக்குமே எந்த ஒரு கெடுதலும் பண்ணது கிடையாது, எந்த ஒரு அசிங்கமான ஒரு விஷயமும் பண்ணது கிடையாது. அந்தளவுக்கு கௌரவமாக இந்த ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு மனுஷனை போய் நீ அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காது புள்ள. அவங்க ரொம்பவே நல்ல ஒரு ஃபேமிலி, பொண்ணுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும், அவளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலிக்கு நல்லாவே தெரியும். நீ அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்தாத புள்ள அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பூங்கொடியுடைய ஃப்ரெண்டுமே சொல்லிவிட்டுறாங்க. உடனே பூங்கொடியும், இங்கே பாருடி எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும், நீ பேசாமல் வாயை பொத்திக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியும் உள்ளே கிளம்பிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்ச உடனே அங்கே உள்ளே இருக்கிற மீனாட்சி, அங்கே இருக்கிற தெய்வானை எல்லாருமே சேர்ந்து அங்கே இருக்கிற பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மாயாண்டி அங்கே இருக்கிற பென்னி சுடலன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி வீட்டுக்குமே போயிடுறாங்க. வீட்டுக்கு போன கையோட அங்கே தெய்வானையுமே அங்கே ரொம்பவே கோவமாகவும் மீனாட்சி கிட்ட, அத்தாச்சி நீங்கள் இப்படியெல்லாம் கண்டிப்பாக விட்டுறவே கூடாது, ஏன்னா எங்கள் பூங்கொடி வந்து நம்மளை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா. மண்டபத்துக்கு வராமல் மட்டும் இருந்திருந்தானா நம்மளுடைய மரியாதையே கப்பல் இருக்கும். அழகர் மட்டும் பூங்குடியை போய் கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தானா நம்மளுடைய அசிங்கம் தலை ஏறி இருக்கும். ஏன்னா நம்ம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஊர் முன்னாடி நின்றுட்டு இருந்திருப்போம். ஆனால் அழகர் மட்டும் அங்கே போய் பூங்கொடியை கூட்டிகிட்டு வரலனா இப்படி தான் நடந்திருக்கும். ஆனால் பூங்கொடி எங்கே போனான்னு சொல்லிட்டு நீங்கள் விசாரிக்காமல் விடவே கூடாது. ஏன்னா நீங்கள் அவளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவள் சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் தலையாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா அத்தாச்சி, நீங்கள் தான் கேட்காம ஒரு நிமிஷம் நீங்கள் வாயை பொத்திக்கிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு என்கிட்டே நீ எதிர்த்து பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. ஆனால் என்னுடைய மனசில் இருக்கிற ஒரு சில விஷயங்களெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானை சொல்லவும் உடனே இங்கே மீனாட்சியும், இங்கே பாருங்கள் நீ எதுவுமே பேசாதீங்க, ஏற்கனவே நான் ஏகப்பட்ட பிரச்சனையில் டென்ஷனில் இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நல்லபடியாக என்னுடைய பையனுக்கும் பூங்குடிக்கும் நல்லபடியாக இந்த ஃபங்க்ஷனுமே முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நீங்கள் என்ன இப்போ ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுலாம் நீங்கள் பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சியும் கிளம்பிடுறாங்க. உடனே அழகர்கிட்ட போய் மீனாட்சியும், அழகர் என்னப்பா ஆச்சு, அங்கே பூங்குடி எங்கே தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அழகர்கிட்ட மீனாட்சி கேட்கவும் அழகரும், இங்கே பாருங்கம்மா இங்கே நான் பூங்குடியை பார்க்குறதுக்காக தான் அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போனேன், ஆனால் பூங்குடி அங்கே இல்லை. அங்கே இருக்கிற அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்டேயுமே கேட்டதுக்கு பூங்குடியை கருங்கல் பாண்டி கடத்தி கொண்டு போயிட்டான், எங்களெல்லாம் கட்டி போட்டுட்டு எங்களெல்லாம் பயங்கரமாக எங்களை
அசிங்கமாக திட்டிட்டு இங்கே பூங்குடியை கூட்டிகிட்டு போயிட்டான். அவங்க எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, உடனடியாக போய் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டு சொன்ன உடனேயே நான் அங்கே பூங்குடியை காப்பாற்றுறதுக்காக அங்கே அவன் கார் போன பாதையிலே நான் போயிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அவன் இருக்கிற இடத்த ஒரு வழியாக கண்டுபிடிச்சி போகிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. ஆனால் கருங்கல் பாண்டி எதுக்காக கடத்தினான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பூங்குடிக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொன்னாங்க இல்லையா, அந்த மாப்பிள்ளை தான் இவளை கடத்திருக்கான். இவளை கடத்தி கொண்டு போய் ஒரு குடோனில் அடைச்சி வச்சு இவளை என்னமோ பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் நான் மட்டும் போகலன்னா பூங்குடியை உயிரோடியை பார்த்துருக்க முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானது மீனாட்சி கிட்ட அழகருமே சொல்லிடுறாங்க. உடனே அழகர் இதை கேட்ட உடனே அழகர் சொன்ன உடனே மீனாட்சியும் ரொம்பவே பதட்டமாக, அழகர் என்னப்பா சொல்கிற, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. இனிமேல் இன்ஸ்டியூட்டுக்கு அவள் கொஞ்சம் சேஃபாக தான் போகணும், அவள் கூட யாராவது அமுச்சு விடணும். ஏன்னா இல்லைனா அவளை ஏதாச்சும் அந்த கருங்கல் பாண்டி பண்ணிவிடுவான். இல்லைனா அவன் மேலே கருங்கல் பாண்டி மேலே நம்ம ஒரு கேஸை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சியும் சொல்லிடுறாங்க. உடனே இங்கே மாயாண்டியும் என்ன சொல்கிற அழகரு இங்கே இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்குமான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அங்கே இப்போ இங்கே அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் இங்கே பூங்குடிக்கு என்ன வேலை, அவள் எதுக்கு அங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு உடனே அங்கே இருக்கிற அழகரும், அப்பா அவள் அங்கே எதுக்காக போயிருக்கானா நம்மளை பழி வாங்கணும், அந்த ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான்ப்பா போயிருக்கா. ஆனால் இடையில் இந்த கருங்கல் பாண்டி வந்து பூங்குடியை அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் தான் நான் அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு டைரெக்டாக நான் மண்டபத்துக்கு வந்துட்டேன். நான் மட்டும் போகலனா கண்டிப்பாக பூங்குடி கல்யாணத்துக்கு வந்திருக்க மாட்டா, அவளும் உயிரோடு இருந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழகரும் சொல்லிடுறாங்க. உடனே மாயாண்டியும், பென்னி பார்த்தீங்களா, இந்த இப்படி ஒரு பிரச்சனை நடக்கணும் தான் நான் இன்ஸ்டியூட்டும் போவேனா, எந்த ஒரு இதுக்கும் வேணவே வேணான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனால் அவளுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அமுச்சு விட்டதுக்கு அவள் எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா பென்னி, நான் பெண்ணுக்கு முதல் இடம் கொடுக்கறது தப்பா பென்னி? முதல் இடம் கொடுத்தாலையும் அந்த பெண்ணுங்க எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் நான் எல்லோரும் நல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பெண் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா எல்லாரும் அதுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் படிப்புக்காக எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்லாமல் அவளை படிக்கிறதுக்காக அமுச்சு விட்டா அவள் இப்படி ஒரு வேலையை பண்ணிவிட்டு எல்லாருக்கும் மிகப்பெரிய அவமானத்தை கொடுத்துட்ருப்பாளே. அழகர் மட்டும் இல்லைனா என்னுடைய மரியாதை என்ன ஆகிறது? இந்த ஒரு அசிங்கத்தை பார்த்து மீனாட்சிக்கு ஏற்கனவே உடம்பு முடியாமல் இருக்குது. அவள் ஏற்கனவே ஒரு சின்ன பிரச்சனைனாவே அவளால் தாங்க முடியாது. இவ்வளோ பெரிய அசிங்கம் அவளுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அவள் மனசு தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பெண்ணிக்கிட்ட மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. சியா இதை விட்டு தள்ளுங்க சிலாம், எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல்ல. பூங்கொடியும் அவள் மனசு மாறி அந்த மண்டபத்துக்கு வந்துருச்சு. என்னதான் இருந்தாலையும் பூங்கொடியை வந்து அவங்க அப்பா வந்து ரொம்பவே தப்பாக சொல்லி உங்கள் மேலே நிறைய புகார் சொல்லி அவங்கள வளர்த்துருக்காங்க போல். அதனால தான் உங்கள் மேலே இவ்வளோ கோபமாக இருக்காங்க. இல்லைனா அவங்க இப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. ஆனால் பூங்குடி எங்கே கொஞ்சம் இருக்க கண்டிப்பாக அவளுடைய மனசு மாறி அழகர் கூட சேர்ந்து வாழதான் போகிறான். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க சியா, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, உங்கள் கூட நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இது பென்னியும் சரி இது செம்பிலியும் சரி இவங்க ரெண்டு பேரும் மாயாண்டிக்கு ஒரு ஆறுதலாகவும் 4 வார்த்தை பேசுகிறாங்க. உடனே இங்கே பூங்குடியுமே வீட்டுக்குள்ளே போகவும் பூங்குடியை வந்து அங்கே மாயாண்டியுமே கூப்பிடுறாங்க. ஆத்தா பூங்குடி இங்கே வாத்தா கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் உடனே பூங்குடி வந்து நின்று என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அங்கே இருக்கிற மாயாண்டியும், ஆத்தா என்ன ஆத்தா பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு ஆத்தா, என்னை பழி வாங்கணுமா, என்னை அடிக்கணுமா, அடியாத்தா, 4 அடி அழி, என் மேலே கோவம் இருந்தா நீ இப்போவே காமிச்சிடு. அதுவும் இல்லாமல் என்னை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நீ ஒரு பிரச்சனைலாம் மாட்டிக்கினா என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடிக்கிட்ட மாயாண்டி சொல்லவும் உடனே பூங்குடியும்
எனக்கு எனக்கு வந்து என்னுடைய மனசில் வந்து உங்களை நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எண்ணமுமே கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா ஒரு ஒத்த கை இல்லாமல் இன்ன நாள் வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு தெரியுமா? அந்த ஒரு கஷ்டத்தையும் அந்த ஒரு வேதனையும் நான் உங்களை அனுபவிக்கணும். அந்த ஒரு கஷ்டம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஆசையை தவிர, மற்றபடி உங்களை நான் ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தணும் இல்லை அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. ஏன்னா என்னுடைய அப்பா வந்து எத்தனையோ இடத்துல எங்கள் அப்பா அசிங்கப்படுத்திருக்காங்க. ஆனால் நீங்கள் படுத்தின அசிங்கத்தை விட எத்தனையோ இடத்துல பட்டிருந்தாலையும், ஆனால் நீங்கள் பண்ண துரோகமும் நீங்கள் பண்ண அசிங்கமும் எங்கள் அப்பாவால் தாங்கிக்க முடியல. அதனால தான் உங்களை மறுபடியும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எத்தனையோ பேர் தப்பு பண்ணியிருந்தாலையும் அவங்க கூட இப்போ நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் மறக்க முடியாத ஒரு தப்பை பண்ணிவிட்டு இந்த ஒரு விஷயத்த மன்னிச்சிக்கோங்க, மறந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எப்படி? நான் கண்டிப்பாக உங்கள் மேலே இருக்க கோவம் எனக்கு போகாது. ஆனால் நீங்கள் செஞ்ச தப்புக்கு கண்டிப்பாக நாங்கள் தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகுவோம். நீங்கள் செஞ்ச தப்பை நான் உணர வச்சு ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடி சொல்லவும், உடனே பென்னியும், ஆத்தா என்ன ஆத்தா நீ பேசிக்கிட்டு இருக்க? நாங்கள் தப்பு பண்ணால் தானே அப்படி ஒரு விஷயத்துக்காக நாங்கள் பயப்படணும். அப்படி தப்பு நாங்கள் பண்ணலைன்னா அப்படி நாங்கள் பயப்பட வேணாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பென்னி சொல்லவும், உடனே அண்ணன் உங்கள் மேலே எனக்கு ரொம்பவே ரெஸ்பெக்ட் இருக்குண்ணே. எனக்கு உங்கள் மேலெலாம் எந்த ஒரு கோவமும் கிடையாது. ஆனால் அப்பா எதுக்காக உங்கள் மேலே இவ்வளோ கோவமாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் உங்களால் மட்டும் அப்பா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் உங்கள் மேலே இப்போ வரைக்குமே கோவமாக இருக்கேன். ஆனால் எங்கள் அப்பா கையை வெட்டினது இங்கே இருக்கிற மஞ்சமலை தானே, அவரு தானே. ஏன்னா அவர் கையை வெட்டிட்டு 10 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்துட்டா அவர் செஞ்ச பாவத்துக்கு பிராச்சித்தம் தேடிக்கிற மாதிரி ஆகிடுமா? கண்டிப்பாக அது ஆகவே ஆகாது. என்னுடைய மனசை அது தேக்கவே தேக்காது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து என்னை சந்தோஷமாக தான் வளர்த்தாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் தான் வளர்த்தாங்க. ஆனால் எங்கள் அப்பாவால் ஒரு வேலைக்கு போக முடியல, ஒரு 4 நல்ல விஷயத்துக்கு போக முடியல. ஏன்னா இந்த ஒத்த கையை வச்சுட்டு போய் எல்லாருக்கிட்டேயுமே என்னப்பா ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவே காயப்படுத்திடுறாங்க. அதனால் அவர் எங்கேயுமே போகாமல் வீட்டிலே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்பவே அங்கே பூங்கொடியுமே இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுவோம். உடனே அங்கே இருக்கிற மாயாண்டியும், ஆத்தா என்னாத்தா அவ்வளோ பெரிய தப்பு நாங்கள் எதுவுமே பண்ணலையே, என்னுடைய தங்கச்சி கூட தான் நீ சொல்கிற மாதிரினா என்னுடைய தங்கச்சி அங்கே வாக்கப்பட்டு போன நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவள் படாத கஷ்டமே கிடையாது. அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா தெரியுமா? அவள் நினச்சிருந்தானா எப்போவோ பேகை தூக்கிக்கிட்டு இங்கே வந்துட்டு இருக்கலாம். ஆனால் அவளை அவ்வளோ கஷ்டத்தை தாங்கிட்டு அங்கே இருக்கானா, அதுக்குமே ஒரு காரணம் இருக்குது. என் மேலே வச்சுக்கிட்டு இருக்க பாசம். ஏன்னா என் மேலே வச்சுட்டு இருந்த பாசம் அவளுக்கு மிகப்பெரிய ஒரு பாசம். அவள் எனக்காக அவள் இந்த வீட்டுக்கு வந்துடுவாள். ஆனால் அவள் இந்த வீட்டுக்கு வந்தானா அவளால் நான் அசிங்கப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இன்றைக்கி வரைக்கும் இந்த வீட்டுக்கு வராமல் இருக்கா. அந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்தாலையும் என்கிட்ட எந்த ஒரு விஷயமும் ஷேர் கூட பண்ணுறது கிடையாது. ஏதோ நல்லதுக்கு கெட்டதுக்கு அவள் கூப்பிடுறது கூட கிடையாது. அதுக்கெல்லாம் காரணமே உங்கள் அப்பா மட்டும்தான். ஏன்னா உங்கள் அப்பா வந்து அங்கே உங்கள் அம்மாவை அசிங்கப்படுத்துறதும் அவமானப்படுத்துறதும் எங்கள் கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறதும் என்னுடைய தங்கச்சியை எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் என்னுடைய தங்கச்சியை பார்க்க போனால் அங்கே வீட்டுக்கு வெளியே நிற்க வச்சு அப்படியே நீங்கள் போகணும், இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை மரியாதை குறைவாக பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே அசிங்கப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக உங்கள் அப்பா வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டார். அவர் எந்தெந்த தப்பு பண்ணாரோ அந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லாமல் நாங்கள் பண்ண ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டா நாங்கள் தான் தப்பாக தெரியும். ஆனால் எதுக்காக நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோன்னா உனக்கு நல்லாவே புரியும் நாங்கள் எதுக்காக இப்படி ஒரு தப்பு பண்ணோன்னு சொல்லிட்டு அப்படின்ன மாதிரியுமே அங்கே இருக்கிற பூங்குடிக்கிட்ட மாயாண்டி சொல்லிடவும், உடனே பூங்கொடியும், இந்த பாருங்கள் எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, ஏன்னா ஏற்கனவே எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இந்த ஃபேன் ஓடலன்னு சொன்னிங்கன்னா நான் கண்டிப்பாக அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் மறுபடியும் என்னுடைய அப்பாக்காக நான் பழி வாங்க வந்திருக்கேன். அந்த விஷயத்த நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். அது மட்டும் இல்லாமல் என்னை கன்சல்ட் பண்ணுறதும் இல்லை வேறு எதனா அது ரெஃபர் பண்ணுறதோ நீங்கள் என்கிட்ட எதுவுமே வச்சுக்காதீங்க. எனக்கு என்னுடைய லைஃப்பை வந்து பார்த்துக்க எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் யார் கஷ்டத்தை
இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அங்கே எங்கள் அப்பா கொடுத்துட்டாங்க அப்படின்றத நினைக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த கடையால் நின்று அதை கொடுத்துட்டு போக எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். ஆனால் அந்த நேரம் அவங்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்காமலே அங்கே எங்கள் எல்லாரையுமே அசிங்கப்படுத்திட்டு அவங்க இப்படி போனதை நினைக்கிற போது ரொம்பவே கஷ்டமாகவும் அசிங்கமாகவும் இருக்குது. எனக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு கொஞ்சம் கூட புரியல. ஏன்னா இங்கே நான் உங்களை நினச்சி வருத்தப்படுறதா இல்லை என்னுடைய அப்பாவை நினச்சி வருத்தப்படுறதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட புரியல. ஏன்னா என்னுடைய அப்பா என்னை வளர்த்தது எல்லாமே என்ன ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்த்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே இப்போ நீங்கள் உங்களை பழிவாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை நான் மீறினேன்னா கண்டிப்பாக அது நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடி சொல்லிடுவோம். ஆத்தா அப்படி இருக்கிறப்போ உங்கள் அம்மாவுக்கு இங்கே சியான் எவ்வளோ செஞ்சுருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறக்கவும் உடனே அங்கே இருக்கிற மாயாண்டியும் பென்னி என்ன பண்ணிட்டு இருக்க பென்னி, இது கொஞ்சமாவது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாயை அடிக்கட்டுறாங்க. உடனே அண்ணா என்ன சொன்னீங்கண்ணே, இதை சொன்னீங்களா சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியுமே பென்னி கிட்டே போய் கேட்கவும் அங்கே பென்னியுமே சைலண்ட்டாகவும் இருந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு பார்க்கலாமா? அங்கே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.